வணக்கம். நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா இருக்கிற ஒரு விஷயம் சாதி. ஆனா இந்த சாதி அமைப்பு எப்படி எங்க இருந்து உருவாச்சு, இது ரொம்பவே சிக்கலான நிறைய விவாதங்கள் இருக்கிற ஒரு கேள்வி. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல சாதினா என்னன்னு ஒரு தெளிவான டெஃபினிஷனை பார்த்துடலாம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம மேல பேச போறது புரியும். இந்த டெஃபினிஷன் நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ்ல இருந்து வந்ததுதான். ஆனா இவ்வளவு ஆழமா நம்ம சமூகத்துல ஊறி போன இந்த சிஸ்டம் எப்படி உருவாச்சு? இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான பதில் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஒண்ணுக்கொன்னு முரணான பல தியரிஸ் இருக்கு. அதையெல்லாம் தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த டாபிக்கை நாம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு பார்க்கலாம். முதல்ல பொதுவான தியரிஸ் பத்தி பேசிட்டு அப்புறமா குறிப்பிட்ட வரலாற்று சமூக பார்வைகளுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கு. சாதினா என்ன, அது எப்படி உருவாச்சுன்ற கேள்விதான் நம்மளோட மையம். வாங்க இதுக்கான பதில்களை தேட ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இந்த சாதி எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு என்னென்ன தியரிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வாளர்கள் முன்வைக்கிற முக்கியமான கண்ணோட்டங்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸ் பக்தவத்சல பாரதியோட ஆய்வை அடிப்படையா வச்சு மொத்தம் 6 முக்கியமான தியரிகளை முன்வைக்குது. இந்த 6 தியரியும் சாதியோட தோற்றத்தை ஒவ்வொரு விதமா விளக்குது. உதாரணத்துக்கு, இது கடவுளோட கட்டளை என்ன மரபு கோட்பாடு சொல்லுது. இல்ல இது தொழில் அடிப்படையில உருவானதுன்னு தொழில் கோட்பாடு சொல்லுது. அதிகார போட்டிதான் அரசியல் கோட்பாடும், இன அடிப்படையில வந்ததுன்னு இன கோட்பாடும் வாதிடுது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி பார்வையை நமக்கு கொடுக்குது. இந்த 6ல ரொம்பவே பரவலா பேசப்படுற ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு தேரியை நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுதான் மத நூல்களை ஆதாரமா வச்சு சொல்லப்படுற மரபு கோட்பாடு. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, சாதிங்கிறது மனுஷங்க உருவாக்குனதில்ல, அது கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான அமைப்பு. ஆனா இங்க ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நாம பார்க்குற இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வர்ண அமைப்பை பத்தி சொல்ற அந்த முக்கியமான பகுதியான புருஷ சூக்தம் ரிக்வேதத்துல ரொம்ப பிற்காலத்துல சேர்க்கப்பட்டிருக்கலான்னு ஒரு வாதத்தை வைக்குது. இந்த புருஷ சூக்தம் தான் சமூகத்துல ஒரு படிநிலை அமைப்பு இருக்கிறத நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சாஸ்திர ஆதாரமா பார்க்கப்படுது. சரி, இந்த மத நூல்கள் சொல்ற விளக்கத்துல இருந்து முழுக்க முழுக்க வேற ஒரு கோணத்துல சமூகத்துல இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத மையமா வச்சு டாக்டர் அம்பேத்கர் ஒரு தியரியை முன் வைக்கிறாரு. வாங்க அதை பத்தி இப்ப பார்ப்போம். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, சாதியோட ஆணிவேர் எங்கேயோ பழங்காலத்துல இல்ல, அது ஒரு சமூக நடைமுறையால தான் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது. அந்த நடைமுறை என்னன்னா அகமணம், அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுக்குள்ள மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு கடுமையான விதி. இப்படி ஒரு குரூப்பை வெளி உலகத்துல இருந்த மூடி வைக்கும்போது அந்த குரூப்குள்ள இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணணும். அதுக்காகத்தான் சதி, குழந்தை திருமணம் மாதிரியான ரொம்பவே கொடுமையான சமூக பழக்கங்கள் உருவாச்சுன்னு அவர் வாதிடுறாரு. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். சாதிங்கிறது தானா உருவான ஒரு விஷயம் கிடையாது. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு. ஒரு குழு ஆரம்பிச்சத மத்த குழுக்களும் தங்களோட சமூக அந்தஸ்துக்காக பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் அம்பேத்கர் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு. சிலர் சாதிய தொழில் பிரிவினைன்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க. ஆனா அம்பேத்கர் சொல்றாரு, இது தொழில் பிரிவினை இல்ல, தொழிலாளர்களின் பிரிவினை. அதாவது இது வேலையை மட்டும் பிரிக்கல, வேலை செய்யற ஆளுகளையே நிரந்தரமா பிரிச்சு வச்சிடுச்சு. ஆனா ஒரு கேள்வி வருது, இந்த சாதி அமைப்பு எப்போதுமே இவ்ளோ இறுக்கமா இவ்ளோ கடுமையாத்தான் இருந்துச்சா? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது நம்ம இந்திய வரலாற்றோட ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு போகணும். அதுதான் காலனி ஆதிக்கம் இருந்த காலம். பிரிட்டிஷ்காரங்க சாதி அமைப்பை ஒரு பிரச்சனையா பார்க்கல. அதுக்கு பதிலா தங்களோட பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு இது ஒரு நல்ல கருவியா இருக்குன்னு நினைச்சாங்க. நம்ம சோர்சஸ்ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால சாதியை ஒழிக்கிறதுக்கு பதிலா பிரிட்டிஷ் ஆட்சி அதை இன்னும் பலமாக்கிடுச்சு. சாதி அடிப்படையில சென்சஸ் எடுத்தது, இராணுவத்துல தனித்தனி ரெஜிமெண்ட் உருவாக்குனதுன்னு அவங்களோட பல நடவடிக்கைகள் சாதிய ஒருத்தரோட அடையாளத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இறுக்கமா மாத்திடுச்சு. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு. வேதங்கள்ல இருந்து அம்பேத்கர் தியரி, அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சின்னு ஒரு பெரிய வரலாற்று பயணமே போயிட்டோம். இதிலிருந்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சாதியோட தோற்றத்துக்கு இதுதான் ஒரே காரணம்னு எதையுமே சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை. பழங்கால கோட்பாடுகள், அம்பேத்கர் சொல்ல மாதிரி சமூக காரணிகள், அப்புறம் காலனி ஆதிக்கத்தோட தலையீடுன்னு பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்துதான் பல 100 வருஷமா இந்த அமைப்பை உருவாக்கி தக்க வச்சிருக்கு. வரலாற்று சக்திகளாலனா சாதி இவ்வளவு இறுக்கமா மாறுச்சுன்னா, சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்க இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரியான சக்திகள் தேவைப்படுது? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க.